சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சதுக்கு காரணம் யாருன்னு சீக்கிரமே ராஜாங்கத்துக்கு தெரிய வரணும். ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். நிச்சயதார்த்தம் நின்று போன அதிர்ச்சியில அப்பதான் கோபத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் குடும்பத்தோட தமிழ் செல்வி வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அப்பத்தான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள் திரும்ப வர்ற நாள் தான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதே நேரத்துல ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை சேதுவோட சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும்னு திட்டமிடுறாங்க. தமிழ் செல்வியை முழுசாக வாழ்க்கையிலிருந்து நீக்கணும்னு அவங்க மனசுக்குள்ள வேற லெவல் சதி போடுறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு தமிழ் செல்விக்கு பிரசவ வலி ஆரம்பிக்குது. அப்பதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லுறாங்க. ஆனா தமிழ் செல்வி மட்டும் என் குழந்தைக்கு அந்த ஆள் தேவையில்லைன்னு சேதுவை அழைக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்பதான் மறைமுகமா சேதுவுக்கு ஃபோன் பண்ணி உண்மைய சொல்றாங்க. கோபத்துல இருந்த சேது ஆரம்பத்துல வர மறுக்கிறான். இத கேட்டு ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போதான் அவங்களோட உண்மையான முகம் வெளிவருது. தமிழ் செல்வி குரல்ல பேசி செல்ல பாண்டிய ஏமாத்தியது ஐஸ்வர்யா தான், அதுக்கு ஐடியா கொடுத்தது ஈஸ்வரி தான் என்பதையும் அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுறத கருப்பு ஒளிஞ்சு நின்னு கேட்கிறாரு. கருப்பு உடனே சேதுவை கூட்டிக்கிட்டு வந்து எல்லா உண்மையையும் கேட்க வைக்கிறாரு. அதை கேட்ட சேதுவுக்கு பூமியே குலுங்குற மாதிரி ஆகிடுது. தமிழ் செல்வி மேல எந்த தப்பும் இல்லன்னு புரிஞ்சதும் அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஹாஸ்பிட்டல்ல அப்பத்தான் முன்பாக நின்று சேது கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறான். என் குழந்தையும் தமிழ் செல்வியும் எனக்கு வேணும்னு கதறான். அந்த நேரத்துல டாக்டர் வெளியே வந்து தமிழ் செல்விக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த செய்தி கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சேது குழந்தைகளை கையில தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டே முத்தம் கொடுக்கிறான். ஆனா அப்பத்தான் இன்னும் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இந்த 2 பேரையும் மீண்டும் சேர்க்க இந்த குழந்தைகள் தான் காரணமாகணும்னு நினைச்சு ஒரு குழந்தைய மட்டும் தமிழ் செல்வி கிட்ட கொடுத்து இன்னொரு குழந்தைய ரகசியமா சேதுவிடம் ஒப்படைக்க சொல்றாங்க. ஆரம்பத்துல